அடுத்து அன்னை பத்து. நம்ம தமிழ் இலக்கியத்துல ஒவ்வொரு விஷயத்தை 10 பாட்டு பாடுறது ஒரு வழக்கம் ஒண்ணு உண்டுங்க. திருக்குறள் எல்லாருக்கும் தெரியும். அது போல சங்க இலக்கியத்துல இன்னும் 2 இலக்கியம் இருக்குங்க. 10 ஒரு இலக்கியம் உண்டு. அது புறப்பொருள் இலக்கியம். அதுல ஒவ்வொரு அரசனை பற்றியும் 10 பாட்டு பாடி இருக்கிறாங்க. அது போல அகப்பொருள் இலக்கியத்துல ஒரு இலக்கியம் உண்டு. அதுக்கு 500 அப்படின்னு 5 தனிகளை பற்றியது. சின்ன சின்ன பாடல்களாக 100 பாடல்களை விட அதுக்காக 500 சொல்றோம். அதுல உள்ள இருக்கிற பதிலாம் 10 என்று சொல்லப்படும். அதுல அண்ணாய் 10 அப்படின்னு 10 உண்டு. அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டா, நம்ம மாணிக்கவாசகன் பாடின பாட்டு இருக்கு பாருங்க, சங்க இலக்கியத்தினுடைய பிரதிபலிப்பு இருக்கிறது, காப்பியத்தினுடைய பிரதிபலிப்பு. ஊசல் வரியெல்லாம் காப்பியத்தினுடைய பிரதிபலிப்பு, சங்க இலக்கியம் 2 தான். பிற்காலத்து வந்த பிரபந்தங்கள் சொல்றோம் இல்லையா, அந்த பிரதிபலிப்பு இருக்கு. அப்ப இவருடைய இலக்கியத்துல, இலக்கியம்னு சொல்றதுக்கு மன்னிச்சீங்க, ஏன்னா இதெல்லாம் பக்தி இலக்கியம்ங்கிற வரிசையில வச்சுதான் நாங்க இலக்கிய வரலாற்றை படிச்சுட்டு இருக்கிறோம். இதை நாம இங்க பேசுறது தத்துவ ஞானம், அது வேற விஷயம். ஆனா இலக்கிய வரலாறு நீங்க எடுத்துட்டீங்கன்னா தமிழில் இருக்கின்ற பக்தி இலக்கிய வரலாறு அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கிற பொழுது யாருடைய இலக்கியம் எப்படி எப்படி செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி பண்ணுவோம். அதுல இது இப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது. 10 பாட்டுங்கிறது ஒவ்வொன்றும் ஒரு பாட்டு, நெடும் பாட்டு, நீண்ட பாட்டு. அதுல 10 பாட்டு, திருமுருகாற்றுப்படை முதலாக 10 பாடல் தொகுத்து வச்சிருக்கிறாங்க. அது 10 பாட்டு அப்படின்னு சொல்லுவோம். 10 10 நூல் சேர்ந்தது. ஒவ்வொன்றும் ஒரு நூல். அது 10 மன்னர்களை பற்றி ஒவ்வொரு 10 பாட்டு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து 10 அப்படின்னு ஒரு நூல் வச்சு. அந்த 10 சாயல் தான் நமக்கு திருச்சேதத்தில் இருக்கிறது. ஆனா அங்க வேற வேற ஆள்களை பாடினது, இங்க அப்படி இல்லை, சிவபெருமான் ஒருவனே பாடினது. ஆனா 10 பாட்டு, ஒவ்வொரு வகையான 10 பாட்டு. அறுசீர் விருத்தம் இருக்கும், எழுசீர் விருத்தம் இருக்கும், எண்சீர் விருத்தம் இருக்கும், கலி விருத்தம் இருக்கும். அப்படி எல்லாம் ஒவ்வொரு 10 பாடிட்டு வரும். அந்த 10 தான் 10 100ன்னு அர்த்தம். 10 என்ற சொல்லுக்கு அர்த்தம் 100. சதகம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் 100. அதனால சதக அந்தாதி என்று சொல்றதை விட 10 அந்தாதின்னு சொல்றது ஒரு வழக்கு. பின்னால வந்த ஒருவர் 10 அந்தாதிங்கிற பெயராலேயே ஒரு நூல் பாடி இருக்கிறார். கரிவலம் வந்த நூல்னு தென்காசி பக்கத்தில். அதுல ஒரு அரசன் பாண்டியர், பிற்காலத்தில் அவங்க எல்லாம் ராஜ்யபாரம் இழந்து சிற்றரசல் ஆயிட்டாங்க. அவன் திருக்கருவை 10 அந்தாதி அப்படின்னு. கருவை அப்படிங்கிறது கரிவலம் வந்த நல்லூர் என்ற ஊரினுடைய சுருக்கம். அதெல்லாம் மரு அப்படின்னு சொல்லுவோம். கோயம்புத்தூர் கோவைன்னு சொல்ற மாதிரி மரு சொல்லுவோம். அந்த ஊர்ல இருக்கிற இறைவன் மேல நம்ம மாணிக்கவாசர் பாடின மாதிரி மாணிக்கவாசருடைய திருவாசகத்தோடு சேர்த்து அதை சொல்லுவோம், குட்டி திருவாசகம்னு சொல்லுவாங்க. ஆமா, திருக்கருவை 10 அந்தாதி. அது 10 அந்தாதின்னு சொல்றோம். அது மாதிரி பழைய காலத்துல நூல்களுக்கு பெயர் வைக்கிறது வந்துங்க. இந்த 10 அந்தாதி என்பதும் சதகம் என்பதும் 2 ஒண்ணு. அது மாதிரி இங்க அன்னை 10 அப்படிங்கிற பெயரால பாடியிருக்கிறார். இந்த பாட்டு அகத்துறை அமைந்த பாட்டு. நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆன்மா சிவத்தோடு கூடி அனுபவிக்கிற சிவானுபவத்தை இன்பம்னு சொல்றோம். பேரின்பம். அது ஐம்புலன்களால் அறியப்படுவதில்லை, அனுபவிக்கப்படுவதில்லை, அறிவினாலே அனுபவிக்கப்படுவது. ஐம்புலன்களினால் அனுபவிக்கப்படுகிற இன்பத்துக்கு சிற்றின்பம். சிற்றின்பம் என்பதற்கு சிறிது பொழுதில் கழிவதாகிய இன்பம் அப்படின்னு அர்த்தம். அது ஐம்புலன்களினால் நுகரப்படுவது. இப்ப அதுக்கு வேற அர்த்தம் பண்ணிட்டாங்க உலகியல்ல. ஏதாவது சுவையான பலகாரங்களை சாப்பிட்டாலும் சிற்றின்பம் தான், ஒரு இனிமையான ஓசை கேட்டாலும் சிற்றின்பம் தான், நல்ல நறுமணம் மிக்க மோந்து பார்த்தாலும் சிற்றின்பம் தான். ஐம்புலன்களால் நுகரப்படுகிற இன்பம் எல்லாம் சிற்றின்பம். ஏனென்றால் அது சிறிது பொழுதில் கழியும். அறிவினால் அனுபவிக்கப்படுகிற இன்பம் பேரின்பம். அந்த பேரின்பத்தை பாடணும்னா ஒரு ஓமை வகையில வச்சு பாடணும். ஓமை வகையில வச்சு பாடுற பொழுது உலகில் அறிந்த ஓமையைத்தானே சொல்ல வேண்டும். அப்ப புலன்களால் அனுபவிக்கப்படுகிற சிற்றின்பத்தை போல அதை பாடுவார். அது காரணமாகத்தான் பக்தி இலக்கியத்துல
அகப்பொருள் துறை அமைந்த செய்யுள்கள். நமக்கு திருஞானசம்பந்த தேவாரம் தொடங்குற பொழுதே அப்படிதான் தொடங்கி இருக்கிறார். தோடைய செவியன் என்பது அகப்பொருள் துறை அமைந்த பதிகம். ஏன் அப்படி பாடுறாங்க அப்படின்னு கேட்டா அதை அப்படித்தான் காட்டணும். ஏன்னு கேட்டா ஞானமே வடிவாக இருக்கிற சிவபரம்பொருள், தத்துவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டிருக்கிற சிவபரம்பொருள், அந்த சிவபரம்பொருளை பார்ப்பதற்கு நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம போல உருவம் பண்ணியிருக்கோம். நமக்கு அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டுங்கிறதுக்காக ஒரு தலைக்கு 4 தலையா 5 தலையா வச்சிருக்கோம். 2 கைக்கு பதிலா 6 கை 8 கை 10 கை 12 கைன்னு வச்சிருக்கோம். அவ்வளவுதானே தவிர நம்ம மனுஷ உருவம் மாதிரி தான். ஏன்னா இதுக்கு மேல நமக்கு பெரிய விஷயம் தெரியாது. நமக்கு தெரிஞ்சது இதுதான் பெருசு, நமக்கு தெரிஞ்சது எது பெருசோ அதை அவனுக்கு வச்சிருவோம். அது போல நாம் அனுபவிக்கிற அனுபவத்துல புலன்களால் அனுபவிக்கப்படுகிற அனுபவம் தான் சிறந்தது. அந்த அனுபவத்தை அப்படியே அதுல வச்சு பாடிடுவோம். அந்த கணக்குல தான் நம்ம பக்தி இலக்கியங்கள்ல அகப்பொருள் துறை அமைந்த பாடல்கள் இருக்கின்றன அப்படிங்கறத நாம நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்காக நம்முடைய சைவ சித்தாந்தத்துல நாயக நாயகி பாவம் இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா மாணிக்கவாசகர் இடத்துல அதை கொண்டு வந்து ஒட்டி இருக்கிறாங்க. அதே அடிப்படையில் உரையும் எழுதி இருக்கிறாங்க. அது சில பேருடைய கொள்கை, அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ற வழக்கம் கிடையாது. நாயக நாயகி பாவம் என்பது அதாவது 4 நெறியில ஞான நெறிக்கு ஓமை சொல்லலைங்க. நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஞான நெறிக்கு ஓமை சொல்லல, சரிக்கு ஓமை சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா தாச நெறி அப்படின்னு. அப்ப எஜமானனும் அடியவனும் போல. கிரியைக்கு சொல்லி இருக்கிறாங்க தகப்பனும் மகனும் போல. யோகத்துக்கு சொல்லி இருக்கிறாங்க தோழனும் தோழனும் போல. ஞானத்துக்கு சொல்ல தாசமார்க்கம் பேர் இருக்குது, சத்புத்திர மார்க்கம் பேர் இருக்குது, சகமார்க்கம் பேர் இருக்கிறது. அடுத்தாவது சன்மார்க்கம் தான். சன்மார்க்கம்னா ஞான மார்க்கம் அர்த்தம், சத்துனா ஞானம் அர்த்தம். அது மார்க்கம் என்னது மகரத்தோட சேர பொழுது இத்து இன்னாய் போகும், சன்மார்க்கம் அப்படின்னு வரும். அங்க காதலி மார்க்கம் காதலன் மார்க்கம் அப்படிங்கிற பேரெல்லாம் கிடையாது. கணவன் மனைவி மார்க்கம் பேர் கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க குரு சீட மார்க்கம்னு சொல்லுவாங்க. அதுவும் அந்த இடத்துல பொருந்தாது. குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள சம்பந்தம் மாதிரி இங்க சொல்றது வழக்கம் கிடையாது. அதனால அறிவினால் நிகழ்கிற ஒரு அனுபவம் அது. அந்த அனுபவத்தை பாடணும்னா இதை பாடணும். அதான் அப்ப இந்த பாட்டு அகப்பொருள் துறை அமைந்த பாட்டு. இப்ப என்ன பண்ணணும், அகப்பொருள் துறை அமைந்த பாட்டுன்னா உலகியல்ல ஒருத்தி ஒருவன் மேல வேட்கை கொண்டிருப்பா. அவன் அவளுக்கு அனுபவிக்க கிடைக்கவில்லை என்று சொன்னாலோ, அல்லது சிறிது காலம் அனுபவித்து கூட பிரிந்து போய்விட்டான் என்று சொன்னாலோ, அவன் மேல் தந்த வேட்கை மிகுதியினாலே அவனை பற்றி புகழ்ந்து பேசிக்கொண்டே இருப்பா. பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பேசிட்டே இருப்பா. அவ கொஞ்சம் உடல் முதலியவற்றில் வேறுபட்டு ஒரு மாதிரியா மற்றவர்களை போல கொஞ்சம் வித்தியாசமா இருப்பா. அதை பாக்குறவங்க ஏன் அவ இப்ப இருக்கிறா அப்படின்னு கேட்டா பக்கத்தில் இருக்கிற தோழி அவ சொல்ல மாட்டா. அவதான் வருத்தத்தில் கிடக்கிறாளே, அவ சொல்ல மாட்டா. பக்கத்துல இருக்கிற தோழி சொல்லுவா, அவ எப்ப பார்த்தாலும் அவன்கிட்டயே சொல்லிட்டு இருக்கிறா, அவனை பற்றியே பேசிட்டு இருக்கிறா. அந்த மாதிரி சிவபெருமானிடத்துல மிகவும் அன்புடைய ஒரு ஆன்மா சிவபெருமானுடைய அருளை பெறாமையினாலோ அல்லது பெற்றும் தொடர்ந்து கிடைக்காமையினால இடைவிட்டு போனதுனாலேயோ அவனை பற்றியே புகழ்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார். அப்படி பேசிக்கொண்டிருக்கிறதை பற்றி சொல்லுகிற பகுதி இந்த அன்னை பத்து அப்படிங்கறத நாம நினைவு வைத்துக் கொண்டு படிக்கிறோம். திருவாதூரில் புராணத்துல ஆங்கு ஒரு சிறுமி தன் சீர் அன்னையை நோக்கி கூறும் தாங்கிசை மொழியே அன்னை பத்து ஈரைந்து அப்படின்னு சொல்லி பாடியிருக்கு. அன்னை பத்து என்பதுல அந்த 10 பாடலை எவ்வாறு பாடியிருக்கிறார் அப்படின்ட்டு அந்த புராண ஆசிரியர் கடவுள் மாமுனியோட பேர் இருக்கு, திருவாதூரடிகள் புராணம் அப்படின்ட்டு அது அப்படி பாடியிருக்கிறார். நேயம் மிகுந்த நிலை குலைய கூடுதலை ஆயவருள் தாய்க்கு அங்கு அறைதல் அன்னை பத்து. கூட்டத்தில் இருக்கிறவங்கள தாய்க்கு சொல்லுவது. இங்க கூட தோழி தலைவியினுடைய கூற்றை தாய்க்கு எடுத்து சொன்னதாக பாட்டுவது. 3 பேர் இங்க இருக்கிறாங்க. வருத்தப்படுகிற ஒருத்தி சிவபெருமானுடைய திருவருள் கிடைக்காமையினாலே அல்லது கிடைத்தும் நீங்கி போனதுனால, பெற்றும் பெறாரின் சொல்ல முடியா, அந்த மாதிரி நீங்கி போனதுனாலே ஒருத்தி வருந்தி கொண்டிருக்கிறான்.
வருத்தம் மிகுதியினால சிவபெருமானை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறான். அவளுடைய தோழி ஒருத்தி பக்கத்தில் இருக்கிறான், தாய் ஒருத்தி இருக்கிறான். தோழி எப்பவும் இவ கூடவே இருப்பா, இவ என்னென்ன பண்றாங்க கவனிச்சுக்கிட்டே இருப்பா. தாயில 2 தாய் இருக்கிறாங்க, நற்றாயின்னு ஒருத்தி இருப்பா, செவிலித்தாயின்னு ஒருத்தி இருப்பா. நற்றாய் இவளை கவனிக்க மாட்டா, அவளுக்கு இல்லற தர்மமே இருக்கும், அதே செய்து கொண்டிருப்பா. இவளை கவனிக்கிறது ஒருத்தி வச்சுட்டு போயிருப்பா, அவளுக்கு செவிலித்தாயின் பேர். அவளும் கூட தோழி போல உடனே இருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது இல்லை, அப்பப்போ வருவா போவா கேட்பாங்க. எதா இருந்தாலும் தோழிகிட்ட தான் கேட்கணும். அந்த செவிலித்தாய் தோழியை பார்த்து, ஏன் இவ எப்படி இருக்கிறா, இவ என்ன பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு கேட்டா. அவளா எப்ப பார்த்தாலும் அவனை பற்றியே பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு இந்த தோழி செவிலித்தாய்க்கு சொல்லுகிறாள். இந்த மாதிரி கூற்று வகையில வைத்து இது பாடப்பட்டிருக்கிறது. இதுக்கு நாம கொஞ்சம் அந்த அகப்பொருள் துறைகளை தெரிஞ்சிருந்தா தான் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் கொஞ்சம் அர்த்தம் பண்ண முடியும். அதெல்லாம் நம்ம பக்தி அளவுக்கு அர்த்தம் பண்ணிக்கிட்டு போயிடலாம், போதும், அதுக்கு மேல வேண்டியதில்லை. அகப்பொருள் துறைக்கெல்லாம் போக வேண்டாம். ஆனா அது ஒண்ணு இருக்குது அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கட்டும்ங்கிறதுக்காக நான் சொன்னேன். மேல பார்க்கலாம். வேதமொழியர், வெண்ணீற்றர், செம்மேனியர், நாதப்பறையினர் அன்னே என்னும். நாதப்பறையினர் என்னும் அன்னே, அன்னே அன்னையே விழி. யார் விழிச்சது? தோழி செவிலித்தாயை விழிச்சு சொன்னது. என்ன சொன்னா? இவள் இவ்வாறு சொல்லுகிறாள் என்று சொன்னாள். இந்த இதை உடனே இந்த 3 பாத்திரம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த 3 பாத்திரம் தெரிஞ்சாதான் இந்த பகுதிக்கு அர்த்தம் பண்ண முடியும். என்ன சொல்லுகிறாள் அவள் என்றா, வேதமொழியர், வேதமாகிய பேச்சினை உடையவர். சிவபெருமான் பேசுவது வேதம், வேதமொழியர். வெண்ணீற்றர், உடம்பிலே திருநீர் பூசிக் கொண்டிருக்கிறார். செம்மேனியர், செந்நிறமான மேனியை உடையவர். நாதமாகிய பறையினை உடையவராக இருக்கிறார். நாதம் என்பது சுத்தமாயிலிருந்து வாக்கு ரூபம் தோன்றுகிற பொழுது முதல்ல தோன்றியது நாதம். அதிலிருந்து தான் ஏனைய வாக்குகள் வருகின்றன. அதனால அதை பறை அப்படின்னு சொல்ல. பறைன்னா அடிச்ச சப்தம் வரும் இல்லை, அது மாதிரி. அதனாலதான் சிவபெருமானுடைய உடுக்கையிலிருந்து மொழி தோன்றிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சமஸ்கிருதத்துல இலக்கணத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க. உடுக்கைய அப்படி அடிச்சானா ட்ரிங் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுதான். இந்த ட்ரிங் அப்படிங்கிற சத்தத்தை வச்சுட்டு ஒரு 5-6 எழுத்து பண்ணானுங்க. அப்புறம் இன்னொரு அடிச்சான், அப்போ இன்னொரு சத்தம் கேட்டுது. அந்த சத்தத்திலிருந்து அப்புறம் சில எழுத்துக்களை பண்ணினாங்கன்னு சமஸ்கிருத இலக்கணக்காரன் எழுதி வச்சிருக்கான். அப்போ மொழி என்பது சிவபெருமானுடைய உடுக்கையிலிருந்து வந்தது. சிவபெருமானுடைய உடுக்கை எது அப்படின்னு கேட்டா நாதம். நாதம் சுத்தமாயில சப்த பிரபஞ்சத்துல முதல்ல தோன்றிய தோற்றம். சுத்தமாயிலிருந்து 3 விஷயம் தோன்றி. நாம சுத்தமாயிலிருந்து தத்துவம் தான் மட்டும் தான் படிச்சிருப்போம், சிவதத்துவம் தான் படிச்சிருப்போம். சுத்தமாயிலிருந்து 5 கலைகள் தோன்றும், 4 வகை வாக்கு தோன்றும். அதை நாம் ஞாபகம் வச்சுக் கொள்வோம். அந்த 5 கலைகளில் தான் இந்த தத்துவம் அடங்கி இருக்கும், வாக்கும் அடங்கி இருக்கும். 5 கலைகள் தான் எல்லாத்துக்கும். அதனால தீட்சையில சோதித்தல், சுத்தி செய்தல் என்பதுல கலா சோதனை, கலா சுத்தி, தத்துவ சுத்தி அப்படின்னு சொல்றது. நாதப்பறையினர் அந்நே என்னும். நாதப்பறையினர் இது அடிமடக்குன்னு பேரு. 2வது என்ன பாடணுமோ அதே மீண்டும் மடக்கி பாடுறது. நாதப்பறையினர் நான்முகன் மாலுக்கும் நாதர் இந்நாதனார் அந்நே என்னும். நான்முகன் மால் நமக்கு நாதர், அவங்களுக்கு நாதர் இவன். அதனால நான்முகன் மாலுக்கும் நாதர் இந்நாதர். இந்நாதர் அனைவருக்கும் நாதர், நான்முகன் மாலுக்கும் நாதர். நான்முகன் மாலை நம்ம நாதன் நினைச்சிட்டு இருக்கிறோம். நாதன்னா தலைவன் அப்படின்னு. இந்நாதர் என்பது நாத தத்துவத்தில் இருக்கின்ற இறைவன் என்று அர்த்தம் பண்ணும். நாத தத்துவத்துக்கும் அதுதான் பேரு, நாதத்துக்கும் அதுதான் பேரு, அதுல இருக்கிற சிவனுக்கும் அதுதான் பேரு, நாதன் அப்படின்னு பேரு அந்த இறைவன். ஞாதா, இச்சிதா, கர்த்தா. நாதம் வந்து 2லயும் இருக்கிற பொழுது நமக்கு ஞாதான்னு பேரு, சாதாக்கியத்துக்கு வரும்பொழுது இச்சிதான் பேரு, மகேஸ்வர சுத்தவத்துக்கு வரும்போது கர்த்தான் பேரு. கர்த்தான்னா செய்வோம் அர்த்தம், கிரு என்பதிலிருந்து வர்றது. அதுபோல தத்துவங்கள்ல நாம அந்த 36 பேர் படிச்சிருக்கோம், அவ்வளவுதான். அது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அதுகளெல்லாம் போய் போய் தெரிஞ்சாதான் இந்த மாதிரி இடங்களுக்கு கொஞ்சம் அர்த்தம் பண்ண முடியும். கண்ணஞ்சனத்தர், அஞ்சனம் பூசிய கண்ணினிடத்திலே இருப்பவர். கண் அஞ்சனத்தர், அஞ்சன கண்ணனர். அஞ்சன கண்ணினா அஞ்சனம் பூசிய கண்ணு அவருக்கு இருக்கு இல்ல, அஞ்சனம் பூசிய கண்ணினிடத்திலே அவர் இருக்கிறார், எப்பொழுதும் என்னுடைய பார்வையிலே இருக்கிறார் பேசுறாங்க. சிவபெருமானத்து அன்புடைய ஒருத்தி, சிவபெருமான் எங்க இருக்கான்? எனக்கு கண்ணுல இருக்கிறான். கண்ணு இருக்கு, அஞ்சனம் பூசப்பட்டிருக்கிறது. அஞ்சனம் பூசன கண்ணுக்குள்ளே அவள் இருக்கிறாள்.
கண்ணஞ்சனத்தர் கருணை கடலினர் உள் நின்று உருக்குவர். உள் நின்று உருக்குவது எதுக்காக? உலப்பிலா ஆனந்த கண்ணீர் தருவரார். உலப்பிலா ஆனந்தத்தை தருகிறார். அதனாலே கண்களிலே நீர் மல்குகிறது. அது சொல்ற ஆனந்த கண்ணீர் தருவரால் அந்நியே. ஏன் அழற அப்படின்னு கேட்டா, நான் ஒன்னும் அழற, இது ஆனந்த கண்ணீர். எப்படி வந்தது? சிவபெருமான் என் உள்ளுக்குள்ளே இருக்கிறார். அவர் என்னை ஊனையும் உயிரையும் உருக்குகிறார். அந்த உணர்வினாலே எனக்கு கண்ணீர் பெருகிறது. உள்ளந்தாள் நின்று உச்சியளவும் நெஞ்சாய் உருகாதால் உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளந்தான் பாயாதால். அவ்வளவு அன்பு இருக்க வேணும்னு ஆசைப்பட்டிருக்கிறார் வாணிக்கிறாங்க. உடம்பு முழுவதும் கண்ணா இருக்கணுமா, அந்த கண் அத்தனையிலும் இருந்து ஆனந்தம் வரணும். உடம்பு முழுவதும் நெஞ்சா இருக்கணுமா, அந்த நெஞ்சு அப்படியே உருகணுமா. இப்படி ரொம்ப பேராசை மாணிக்கவாசகர் இருக்கு. உள்ளந்தாள் நின்று உச்சியளவும் நெஞ்சாய் உருகாதால் உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளந்தான் ஆயாதால். உருகணும்னா என்ன பண்ணணும்? அவன் பேரை யாராவது சொன்னா போதும். ஆமா, வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். வெள்ளந்தாய் விரிசடையாய் விடையாய் இன்னொரு பெருமானே என்று யாராவது சொன்னா அதை கேட்டு எனக்கு நெஞ்சு உருகணும். நான் சொல்லி உருகிறது இல்ல, யாராவது சொன்னா அதை கேட்டு நெஞ்சு உருகணும். அவ்வளவு உருக்கம் மாணிக்கவாசகருக்கு வேணும்னு ஆசைப்பட்டிருக்கிறார். அவருக்கு இருந்திருக்கோம், அது வேணும்னு ஆசைப்பட்டிருக்கிறார். அது மாதிரி உலப்பில் ஆனந்த கண்ணீர் தருவரால் அந்நிய எண்ணம் நித்தமனாளர் நிரம்பாழை. பாட்டு முழுவதும் அப்படியே பட்டியலுங்க. பெருமானுடைய பெயரை அவனுடைய புகழை புலப்படுத்துகிற முறையில் அடுக்கி வச்சிருக்க. சொல்றது உண்டு. சீவனை சிந்தை என்றும் சிந்தையை சீவன் என்றும் முந்தனை ஆன்மாவென்றும் ஆன்மாவை முந்தன் என்றும், அல்ல சீவனை சிந்தை என்றும் சிந்தையை சீவன் என்றும் சொல்றது வழக்கம் உண்டு. அருண் சிவன் பாடியிருக்கிறார். அதனால சித்தத்திருப்பரால் என் உயிரிலே இருக்கிறார் என்று அர்த்தம். சித்தத்திருப்பவர் தென்னன் பெருந்துரை அத்தர் ஆனந்தரால் அந்நிய எண்ணம் ஆடர பூண். ஆடுகின்ற அரவமாகிய பூண். பூண் அறப்பூண். அரா என்ற சொல்லு அற என குறுகி நிற்கும். ஒரு உகரம் பெற்று அரவு என வரும். உகரம் பெறாமல் அற எனவும் நிற்கும். இங்க ஆடு அற பூண். பூண் ஆபரணம். சிவபெருமானுக்கு அவனுக்கு என்ன பேரு? சர்பாபரணன், பாம்பாபரணன் பேரு. அதனால ஆடர பூண். அப்புறம் உடை தோல். அவனுக்கு உடையது தோல். புலித்தோல், யானை தோல், சிங்கத்தோல், மூணு அவனுக்கு உடை. புலித்தோலை இடுப்புல கட்டிக்குவான், சிங்கத்தோலை இப்படி உத்திரைய மாதிரி போட்டுக்குவான், யானை தோலை போர்த்திக்குவான். மூணு தோல் மூணு விதமா பயன்படும். மூணு ஆடை இல்லை, புலித்தோல் தான் ஆடை, சிங்கத்தோல் உத்திரியம், யானை தோல் போர்வை. அப்படி அவன் பண்ணிக்குவான். பொடி பூசிற்று. அவன் பூசினது எது? பொடி. இதுதான் அவனுடைய வேடம். ஆடரப்பூன். இப்ப ஆடரப்பூனுடைய படிக்காதீங்க. ஆடரப்பூன் உடைத்தோல் பொடி பூசிற்று அப்படின்னு பிரிச்சு படிச்சுக்கணும். இல்லைன்னா பாட்டு படிக்கப்படுது ஆடர பூனுடை தோல் பொடி பூசித்தோர் அப்படின்னு படிப்போம். அது ஓசைக்காக, ஓசைக்காக அப்படி படிக்கலாம். பொருள் பண்ற பொழுது ஆடர பூன் உடைத்தோல் பொடி பூசிற்று ஓர் வேடம் இருந்தவா அந்நிய எண்ணம். ஏன்னா இப்படி ஒரு வேடம், இவ்வளவு அழகான வேடம் நமக்கு பார்த்தது அசிங்கமான வேடம் மாதிரி தெரியல. பாம்பு ஆவரணமா அணிஞ்சுக்கிட்டு தோலை உடையா உடுத்திக்கிட்டு சாம்பலை உடம்புல பூசினா ஒரு அழகான வடிவமா அது. ஆனா அவன் சொல்றான் இப்படி ஒரு வடிவம் அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு வடிவமும் ஒவ்வொன்னு உணர்த்துகிறதுங்க. பொடி பூசிட்டு இருந்து சங்காரத்தை உணர்த்துது. அரவினை அணிந்து கொண்டது திதியை உணர்த்துகிறது. தோலை உணர்ந்து சங்காரத்தை உணர்த்துகிறது. சங்காரத்திலையும் கூட அன்பர்களை காப்பாற்றுவதை உணர்த்தியது. அதனால அவைகளெல்லாம் பார்க்கறதுக்கு பாம்பு, தோல், சாம்பல், புழுதி அப்படின்னு இருக்கும். ஆனா அதுல இருக்கிற செய்தி என்ன அப்படின்னு கேட்டா அவனுடைய சிருஷ்டி திதி சங்காரத்தை உணர்த்தக்கூடியது. அந்த சிருஷ்டி திதி சங்காரம் மூன்றுக்கும் அவன் உரியவன் என்பது இதுக்கு அடையாளம். அந்த மூன்றுக்கும் உரியவன் எவனோ அவனுக்கு தான் தலைவன் பதி அப்படின்னு சைவ சித்தாந்தத்துல
ஐந்தொழிலுக்கும் உரிமை உடையவன் எவனோ அவன் தான் கர்த்தா, அவன் தான் பதி என்று சொல்லப்படுபவன் அப்படின்னு நாம் படிக்கிறோம். 2ஆம் சூத்திரம் முழுவதும் அதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பாருங்க, வேடம் இருந்தவா அன்னே என்னும், வேடம் இருந்தவா கண்டு கண்டு என் உள்ளம் வாடும் இது என்னே அன்னே என்னும். வேடத்தை கண்டா சந்தோஷப்பட வேண்டித்தானே, ஏன் வாட வேண்டும் அப்படின்னு கேட்டா, இவனுடைய அருள் நிரம்ப கிடைக்கவில்லையே, கிடைத்ததும் கையில விட்டு போன மாதிரி தெரியுதே அப்படிங்கிற ஒரு வருத்தம் வர்ற பொழுது உள்ளம் வாடும். வேடத்தை கண்ட ஆச்சரியம், ஆனா அந்த வேடத்தை நினைக்கிற பொழுது நமக்கு வருத்தம். இவ்வளவு வேடத்தை உடைய பெருமான் நமக்கு இறங்கி அருள் செய்யவில்லையே, அவனுடைய திருவருளை முழுவதுமே பெற முடியவில்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம். அதனால வாடும் இது என்னே அன்னே என்ன. நீண்ட கரத்தர், நீண்ட கரத்தர் எதுக்கு? கொடுக்கிறதுக்கு. அன்பர்கள் வந்து வேண்டினா அவங்க வேண்டியதெல்லாம் கொடுத்தோம். அதனால நீண்ட கரத்தர். நெறிதரு குஞ்சிய, நெறி என்பது சுருள், நெறிதரு குஞ்சிய, குஞ்சி தலைமை. பாண்டி நன்னாடரால் அன்னே என்னும், பாண்டி நன்னாடர் பரந்தெழு சிந்தையை ஆண்டு அன்பு செய்வரால் அன்னே என்னும். இந்த தொடர் நல்லா ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. பரந்து எழு சிந்தையை ஆண்டு அன்பு செய்வரால் அன்னே என்னும். பரந்து எழு சிந்தை, நம்ம மனம் இருக்குத அது ஒரு இடத்துல நிக்காதுங்க, அப்படியே ஓடும். பரந்து எழு சிந்தை, பறக்கும் எழும். எழும்னா என்னத்தான்? உலகப் பொருள்களை அனுபவிப்பதற்கு எழுச்சி கொள்ளும். உலகப் பொருள்களை அனுபவிப்பதற்கு எழுச்சி கொண்டு அந்த பொருள் எங்கெங்க இருக்கிறதுன்னு தேடிக்கொண்டு நெடுக அலையும். அதுதான் பரந்து எழு சிந்தை அப்படின்னு சொல்றோம். அந்த சிந்தையை இவன் ஆண்டு கொண்டான். ஆண்டு கொண்டான் அப்படின்னு என்னத்தான்? எங்கேயும் பறந்து ஓடாம என்னை மட்டுமே நினைத்துக் கொண்டிரு அப்படின்னு ஆண்டு கொண்டான். அன்பு செய்வரால், அன்பு செய்வரால் என்பது என்னிடத்திலே அவன் அன்பு செய்தான், அல்லது அன்பு செய்வரால் என்பதை அன்பு செய்விப்பரால் என்று வி செயற்பாட்டு வினையை சொல்லுகின்ற வி விகுதி தொக்கதாக வைத்து செய்விப்பான். அவன் செய்பவன், நான் செய்யப்பட்டவன். அதனால வி விகுதி சேர்த்துக் கொள்ள வேண்டும். செய்விப்பரால் அதுல என்னிடத்துல அன்புடையவனாக, அங்க அன்பு என்பதுக்கு கருணைன்னு அர்த்தம் பண்ணி கொள்ள வேண்டும். ஆண்டு அன்பு செய்வரால், அன்பு செய்து ஆழ்வரால். ஆண்டு அன்பு செய்வரால் என்பதை அன்பு செய்து ஆழ்வரால் அப்படி மாற்றிக்கொள்ளுங்க. கொஞ்சம் எச்சத்தினுடைய விகுதியை மாற்ற வேண்டும். அன்பு செய்வர் என்பதற்கிற வினைமுற்று விகுதியை மாற்ற வேண்டும். அதை இங்க கொண்டு நீங்க அங்க கொண்டு போட வேண்டும். உரை பண்ற பொழுது அந்த மாதிரி எல்லாம் விகுதி பிரித்து கூட்டுதல்னு பேருங்க. இதெல்லாம் உரையாசிரியர் பண்ற சாமர்த்தியம். ஏண்டா இருக்கிறபடி அர்த்தம் பண்ணி போனா கொஞ்சம் வாக்கியம் சரியா வராது. வாக்கியம் சரியா வரணும், கருத்து பொருத்தமா வரணும்னா கொஞ்சம் மாற்றிக்கொள்ளலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. அதுதான் உரையாசிரியருக்கெல்லாம் உரிமை உண்டு. விகுதி பிரித்து கூட்டுவது. உன்னற்கு அரிய சீர் உத்தர மங்கையர், உத்தரவாசம் மங்கை உத்தர மங்கைன்னு சொல்லி மன்னுவது என் நெஞ்சில் அந்நிய எண்ணம். மன்னுதல் நிலைபெற்று இருத்தல். மன்னுவது என் நெஞ்சில் மாலையன் காண்கிறார் என்ன அதிசயம். இப்ப திருமால் பிரம்மா இவர்களை விட நான் பெருமையுடையவன் நினைக்கிறார். இது மாதிரி பெருமை வரலாமா? இறைவனிடத்திலே அன்பு செய்தவர்களுக்கு, இறைவனுடைய திருவருளை பெற்றவர்களுக்கு அது வரும். எப்படி வரும்? இத்தகைய திருவருளை பெறாதவரை பார்க்கிற பொழுது இவர்களை விட நாம் எவ்வளவோ தேவலை அப்படின்னு சொல்ற எண்ணம் வரும். அதான் இருமான் திருப்பன்கொலோ ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு அப்படின்னு சொல்லி, அடியவர்களுக்கு இருமாப்பு வரலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. அது இருமாப்பு அல்ல, இதை பெறாதவர்களுடைய தகுதியின்மையும் பெற்ற தம்முடைய உயர்வையும் கருதி மகிழ்தல். அவ்வளவுதான் தவிர அங்க அந்த இருமாப்பினால வேற யாருக்கும் தீங்கு விளைவதில்லை அப்படின்னு ஞாபகம். அது மாதிரி என் நெஞ்சில் அவன் தங்கி இருக்கிறான். திருமாலும் பிரம்மம் எங்கெங்கே தேடுறான்ல. அவங்க என்ன போல அன்பு செய்தா அவங்க நெஞ்சிலே அவன் இருப்பானே. அன்பு செய்ய தெரியாததுனால அவங்க எங்கெங்கயோ தேடினாங்க. அன்பு செய்தா அவங்களுக்கும் இலிங்கத்திலே செங்கனானம் பிரமணம் என்பவர் எங்கும் தேடி திரிந்தவர் காண்கில. கடைசியில் என்னாச்சு? இங்குற்றேன், நான் இங்கதான்டா இருக்கிறேன், ஏன்டா போய் இங்கெல்லாம் தேடுறீங்க? இங்குற்றேன் என்று இலிங்கத்தே தோன்றினான் பொங்கு செஞ்சடை புண்ணியன் புண்ணியமூர்த்தி அப்படின்னு அப்பர் சுவாமிகள் பாட்டு. அது மாதிரி அவனுங்க நெஞ்சுக்குள்ளே காண மாட்டாம எங்கெங்கயோ சொல்லுங்க எங்கெங்கோ தேடினான்களே அப்படின்னு சொல்லி என்ன அதிசயம். ரெண்டு அதிசயம் இருக்கு. அவர்கள் காணாதது ஒரு அதிசயம், அவர்களால் காணப்படாதவன் என் நெஞ்சிலே வந்து தங்கினானேன்னு ஒரு அதிசயம். அவங்க காணாத அதிசயம் மட்டுமல்ல, அவ்வளவு பெரியவன் என் நெஞ்சிலே வந்து தங்கினானே என்பது ஒரு அதிசயம். ஆக என்ன அதிசயம். அதோட நல்ல அருமையான, அதாவது பொருள் உணர்வு மிகுந்த தொடர். மாலையன் காண்கிறார். மன்னுவது என் நெஞ்சில்
மாலையன் காண்கிறார் என்ன அதிசயம். அப்படி கொஞ்சம் அந்த துணி கொடுத்து படிச்சு பார்க்கணும். பாருங்க, என்ன அதிசயம் அன்னே என்ன. வெள்ளை கலிங்கத்தர் வெண் திருமுண்டத்தர் பள்ளி குப்பாயத்தர் அன்னே என்னும். பள்ளி குப்பாயத்தர் பாய்வரி மேற்கொண்டு என் உள்ளங்கவர்வரால் அன்னே என்னும். அவன் வெண்ணிறமான ஆடை அணிந்திருந்தான், வெண்ணிறமான திருநீர் பூசி இருந்தான். அவன் ஒரு குப்பாயம் போட்டிருந்தான், சட்டை. இங்க குப்பாயம் என்பது இங்க போர்வை என்று அர்த்தம் வைத்துக் கொள்ள வரும். அந்த போர்வை அவனுக்கு போர்வையாகவும் பயன்படும், படுக்கையாகவும் பயன்படும். பள்ளி குப்பாயத்தர், இது குதிரை சேவகனாக வந்த காலத்திலே அவன் கொண்ட வடிவம். அந்த வடிவத்தை மனத்திலே வைத்து பாடியிருக்கிறார் அப்படின்னு கருதுறாங்க. பள்ளி குப்பாயத்தர் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பொருள் உண்டு, அது ரொம்ப வளர்ச்சி செய்யற பொருள். அப்படி ஒரு பொருள் பண்ணியிருக்கிறாங்க. திருவாசகத்துக்கு நிறைய உரைகள் உண்டுங்க. அதுல அருளம்பலவனார் உரை அப்படின்னு ஒண்ணு உண்டுங்க. அவர் சிலோன்காரர், நல்ல உரை, ஆராய்ச்சி உரை. ஆனா நிறைய இடங்கள்ல அருணையுடையல் முதலியார் உரையும் அவருடைய உரையும் மாறுபடுகிறது. அவர் என்ன பண்ணிட்டாரு, பள்ளி கொண்டு போவன். அவன் ஆறு திருமால். திருமாலுடைய தோல் தான் பெருமானுக்கு சட்டை. எங்க சட்டைநாதன் ஒரு மூர்த்தி உண்டு இல்ல, மாயேச மூர்த்தத்துல பைரவன் அப்படின்னு சொல்லுது, வடுகன்னு சொல்லுது உண்டு. ஆமா, அது வடுகன்னு சொல்லு இல்ல, படகன் தான் சொல்லு. படகம்னா தோல் அர்த்தம். படகம் என்பது தோலை போர்த்திவன் ஆகினா அதுக்கு படகன்னு பேர். அந்த படகன் என்று சொல்லுதான் நம்ம தமிழ்ல வடகன் அப்படி பாயின்னு வடுகன் அப்படின்னு நம்ம பண்றோம். சீர்காழியில் இருக்கிறார் சட்டநாதர், அவருக்கு வடுகநாதர் ஒரு பேர். வடுகநாதர், சட்டநாதர் இதெல்லாம் ஒரு பேர். அவர் திருமாலை தண்டித்து அவருடைய தோலை உரித்து சட்டையாக போட்டுக் கொண்டார், அவர் தோல் எலும்பை சுமந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி எல்லாம் கதை சொல்லுவாங்க. அந்த கதையை மனசுல வச்சுட்டு அவர் ஒரே எழுதியிருக்கிற பள்ளி குப்பாயத்தர். அருணையுடைய முதலியார் அப்படி எழுதல. இது குதிரை சேவகனாக வந்த வடிவம். குதிரை சேவகனாக வெள்ளையா வேட்டி கட்டி இருந்தான், திருநீர் பூசி இருந்தான், மேல ஒரு போர்வை போத்து இருந்தான். குதிரையை வித்துட்டு அந்த பக்கம் போனா அந்த போர்வையை உதறி கீழே போட்டு படுத்து தூங்குவான். அது மாதிரி அவன் பள்ளி குப்பாயத்தர். பாய்வரி மேற்கொண்டு, பாய்வரி மேற்கொண்டுன்னு வந்ததுதான் இதுக்கெல்லாம் அடையாளமாக. பாய்வரி மேற்கொண்டு என் உள்ளங்கவர்வரால் அந்நிய. தாளி அருகினர் படர்ந்து செல்லுகின்றார். தாளி அருகு சாதனம் படர்ந்து போகக்கூடியது. அந்த படர்ந்து செல்வதுதான் தாளி என்ற பெயரால சொல்றது. தாளி அருகினர் சந்தன சாந்தினர் ஆள் எம்மை ஆழ்வரால். எம்மை ஆளாக ஆழ்வர். ஆள் எம்மை ஆழ்வரால் என்பது எப்படி அர்த்தம் பண்ணோம்? எம்மை ஆழ்வர், ஆளாக ஆழ்வர், அடிமையாக ஏற்றுக்கொண்டார். ஆள் எம்மை ஆழ்வரால் அன்னே என்னும். ஆள் எம்மை ஆளும் அடிகளார் தங்கையில் தாளம் இருந்தவாறு அன்னே. அவன் ஆடுபவன் ஆகினால அதற்கேற்ப தாளம். தாளம் என்பது சப்த பிரபஞ்சத்தை குறிக்கிறது. ஆளுதல் என்பது அர்த்த பிரபஞ்சத்தை குறிக்கிறது. அப்ப சப்த பிரபஞ்சம் அர்த்த பிரபஞ்சம் ரெண்டுக்கும் அவன் தலைவன் அப்படிங்கிற கருத்துல தாளம் இருந்தவா அந்நியன். தையலோர் பங்கினர் தாபத வேடத்தர் ஐயம்புகுவரால் அந்நியன். பாட்டு ரொம்ப சுவையா இலக்கியமா பாடியிருக்கிறார். தையலோர் பங்கினர் ஒரு பாகத்துல உமையம்மை, அதே சமயத்தில் தாபத வேடத்தர். ஒரு வாழ் உமையம்மை இருந்தா இல்லற வேடம் தான் இருக்கணும், அவனுக்கு தாபத வேடம், துறை வேடம் இருக்கு. தாபத வேடத்தர், அப்புறம் ஐயம்புகுவரால். மூணுமே ஒன்னோட ஒண்ணு ஒத்துமை இல்லாத சமாச்சாரம். மனைவி கூட இருந்தா பிச்சை எடுக்க வேண்டியது இல்லை, அவ எல்லாமே செய்வாள. அவளை உடன் வைத்துக் கொண்டு இவன் பிச்சைக்கு போயிருக்கிறானே. குமர ஒருவர் ரொம்ப அழகா பாடுவார், வேடிக்கை. பெருமான் உடம்புல ஒரு பக்கத்துல 32 அறமும் வளர்க்குது, ஒரு பக்கத்துல பிச்சை எடுக்குது. உமையம்மை தங்கி இருக்கிற பகுதி 32 அறமும் வளர்க்கிறது, சிவபெருமான் பகுதி பிச்சை எடுக்குது. இப்படி ஒரு உடம்புல ஒன்றுக்கொன்று மாறுபட்ட 2 செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத குமரகுருவர் பாடுவார். அது மாதிரி தையலோர் பங்கினராய் இருந்தும் இவர் ஐயம்புகுவர். இது என்ன வேடிக்கை! தையலோர் பங்கினராய் இருந்தும் தாபத வேடத்தராய் இருப்பார். மங்கையோடு இருந்தே யோகு செய்பவன் ஆகினால அவன் யோக வடிவத்தில் இருக்கிற பொழுதும் உமையம்மை அவளை விட்டு பிரியறதே இல்லை. உமையம்மை ஏதாவது செயலுக்கு சென்றாலும் கூட உமையம்மையோட கூடவே இவரும் இருப்பார். அதுதான் அந்த 2ஆம் சூத்திரத்துல சொன்னது.
நீக்கமின்றி நிற்கும் அன்றே என்பது சொன்னது. ஆகையினால இது ஒன்று கொண்டு முரண் போல தெரியும், தத்துவ ஞானத்தில் இது முரண் இல்லை. ஐயம் புகுவதாவது யாது அப்படின்னு கேட்டா, ஆன்மாக்களிடத்துல அன்பினை தோற்றுவிப்பது. அன்பினை தோற்றுவிப்பது எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, ஒருவன் இல்லை என்று கேட்கவும் ஒருவன் இருக்கிறது என்று கொடுக்கவுமாக அந்த உறவு இருந்தாதான் அந்த அன்பு என்பது விளையும், இல்லைன்னா விளையாது. அதனால்தான் இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈயவர்க்கு அருளும் வைத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதனால இந்த மூணும் ஒரு நல்ல இலக்கியத்தோடும் அதே சமயத்தில் நல்ல தத்துவ கருத்துக்களோடவும் இந்த பாட்டில் இடம்பெற்றிருக்கிறது. தையலோர் பங்கினர் தாபத வேடத்தல் ஐயம் புகுவரால் அன்னே என்னும், ஐயம் புகுந்தவர் போதலும் என்னுள்ளம் நையும் இது என்னே அன்னே என்னும். பிச்சை கேட்க வந்தான், பிச்சை போடலான்னு நினைச்சா, பிச்சை போட்டா போயிடுவானே, இன்னும் கொஞ்ச நாள் இங்க நின்னா தானே அவனை பார்க்க முடியும் அப்படின்னு நினைச்சா, இவர் பிச்சை போட கொஞ்சம் தாமதம் பண்ணார், அவர் பாட்டில் போயிட்டார். பிச்சை எடுக்கிற முறையாது தானுங்க, ஒண்ணு வந்து போடுற வரணும் வாசல் நின்று சத்தம் போட்டுட்டே இருக்கக்கூடாது. அவரு வீட்டு வாசல்ல கூட நிக்க மாட்டாங்க. நல்ல துறைகளா இருக்கிறவங்க வீதியில போய்கொண்டே இருப்பாங்க. அந்த இல்லறத்தார் வந்து இந்நேரத்துக்கு ஒரு வருவார், இவருக்கு நாம இன்னைக்கு நம்ம வீட்டுல அமுது பண்ணி வைக்கணும் அப்படின்னு காத்துட்டே இருப்பாங்க. காத்துட்டே இருந்து அவங்களுக்கு சாப்பாடு போடுவோம். அந்த மாதிரி பிச்சை தான் தவசிகளுக்கும் துறவிகளுக்கும் உரியது அப்படிங்கிறது தான் நம்ம நாட்டுல பழக்கம். அதனால ஐயம் புகுந்தவர் போதலும், போதலும்னு என்ன அர்த்தம்? ஐயம் புகுந்தவர் அதை பெறாமலே போயிட்டாரே, என்ன அர்த்தம்? என்னிடத்துல அன்பை தோற்றுவிக்க வேண்டும் என்று வந்தான், என்னிடத்துல அன்பு இன்னும் தோன்றவில்லை, அதுக்குள்ள அவன் போயிட்டான். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தால் அவனிடத்துல எனக்கு அன்பு வந்திருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறார். முன்னமே அன்பு உடையவள், அந்த அன்பு மேலும் மேலும் மிக வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பதியத்துல விருப்பம். அதனால ஐயம் புகுந்தவர் போதலும் என் உள்ளம் நல்ல நல்ல பொருள் சிறப்புடைய பாட்டு. ஐயம் புகுந்தவர் போதலும் என் உள்ளம் நையும் இது என்ன, இது என்ன அதிசயம்? போறோம் இன்னொரு பிச்சைக்காரன் வந்தா போட்டா போகுது அப்படின்னு நினைக்கலையே. அதான் இது என்ன, அவனுக்காக நானேன்னு வருந்தவனும், அவன் ஏன் என்னை நோக்கி ஐயம் புக வேண்டும், நான் ஐயமிடுவதற்கு முன்னே என்னை விட்டு ஏன் நீங்க வேண்டும், அவன் நீங்கினானே என்று நான் ஏன் வருந்த வேண்டும். இப்பதான் அந்த ஆன்மாவுக்கும் இறைவனுக்கு உண்டான உறவை நாம் பார்க்கணும். அவ்வளவு அழகான ஒரு உணர்வு இந்த பாட்டுல மாணிக்கவாசகர் வச்சுட்டு, ஐயம் புகுந்தவர் போதலும் என் உள்ளம் நையும் இது என்னே அந்நிய என்ன. கொன்றையும் மதியமும் கொன்றை மதியம்னு ஒரு மதியம் இருக்குன்னு வச்சுக்க, கொன்றையும் மதியமும் கூவிளம் மத்தமும் கூவிளம் வில்வம் துன்றிய சென்னியினர் அந்நிய என்னும், துன்றுதல் நெருங்கி இருத்தல் இவைகள்லாம் அடர்ந்து கிடக்கிறது. துன்றிய சென்னியர் அந்நிய என்னும், துன்றிய சென்னியின் மத்தம் உன்மத்தமே இன்று எனக்கு காணவாறு அந்நிய என்னும். இது ஒரு அதிசயம். அவனுடைய தலையில ஊமத்தம்பூ இருக்குது. அந்த ஊமத்தம்பூ யாரிடத்துல இருக்கிறதோ அவங்களுக்கு தான் பைத்தியம் வரணும். ஆனா ஊமத்தம்பூ அங்க இருக்குது, அவனுக்கு பைத்தியம் வரல, அதை பார்த்த எனக்கு பைத்தியம் வந்தது. அப்ப கொன்றை துன்றிய சென்னியின் மத்தம் இன்று எனக்கு உன்மத்தமாயிற்று, பைத்தியத்தை உண்டாக்கி விட்டது அப்படின்னு சொல்லிப்பார். இப்படி இந்த பதிகம் நல்ல தத்துவ கருத்துக்களும் இலக்கிய சுவையும் நல்ல அன்பு உணர்வும் பொருந்த பாடப்பட்டிருக்கிறது. அடுத்த பகுதி போகலாம்.